அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2 நாளாக வீடியோ போடாத காரணம் நஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் உண்மை தான். ஆனால் உண்மையான காரணம் டைம் இல்லை, அதனால் போட முடியல. இருந்தாலும் இன்றைக்கி நான் அந்த 2 நாளைக்கு சேர்த்து என்னென்னங்கிறது எல்லாத்தையும் போட்டுறேன். ஏன்னா நான் லாஸ் ஆனது உங்களுக்கு ஒரு பாடம், அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்று. நஷ்டத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், புது விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. நஷ்டமாக இருந்தாலும் இதில் ஒரு பாடம் எனக்கும் இருக்குது, நீங்களும் இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ. என்ன விஷயம்னா, நான் முந்த நாள், அதாவது தேர்ஸ்டே வந்து இந்த 10ஆம் தேதி, இந்த தேர்ஸ்டே உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பைரி டேட்டு. என்னால் நான் என்ன செஞ்சேன், நான் டியூட்டி டைம்னால இதெல்லாம் என்னால் வர முடியல. இந்த இடத்துல தான் நான் வந்து பார்த்தேன். இதை வந்து பார்த்தோன்னே சரி இவ்வளோ தூரம் வந்துருச்சுங்கிறப்ப இது வந்து டச் பண்ணணும். காரணம் என்னன்னா, இந்த எம் இருக்குது தெரியுங்களா, எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. சொன்னதுதான் இந்த ட்ரிபிள் எம், அதாவது டபுள் ஹெட்டு டபுள் ஷோல்ட்ரு, என்ன இது ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஃபார்ம் ஆனதுனால இதை வந்து டச் பண்ணும். இதை வந்து எம் ஃபார்ம் ஆனதுனால இது வந்து டச் ஆகும். அதே மாதிரி இந்த ஹெட்டு, இது நெக்கு இதையும் உடச்சிருச்சு. அப்படிங்கிறப்ப இதை வந்து டச் பண்ணணுங்கிறது தான் ஒரு சீக்கிரம்னு சொல்கிறதா, இல்லை வந்து தொடணும். இதுதான் வந்து கட்டாயமாக தொடணும், அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போ நான் இந்த இடத்துல வந்து வாங்கணும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், புட் ஆப்ஷன் செல் பண்ணேன். ஏன்னா இது எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல வந்துடும், ஒரு 10 பாயிண்ட் கிடச்சிரும். 10 பாயிண்ட்டுக்கு 750 ரூபா கிடச்சிரும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல செல் பண்ணேன். என் நேரம் பார்த்து வந்து இங்கே வந்து டக்குன்னு முடிக்காமல் மேலே இழுத்து என்னை கொண்டு வந்து லாஸ் பண்ணி விட்டான். அது இந்த இடத்துக்கு தான் போனோன்னையும் ஐயோ ரிட்டர்ன் வந்தோம் அதோன்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துட்டேன். வெளில வந்ததில் எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகிடுச்சுன்னா, இன்னைக்கு அது 4000 ரியாலுக்கு மேலே லாஸ் ஆகிடுச்சு. இப்படி இழுத்து வந்துட்டு சரி இது மேலே போகணுன்னே அப்புறம் மேலே செஞ்சு போட்டேன். இவ்வளோ தூரம் வந்தோடனே அதையும் பார்த்து ஏமாற்றி இங்கே அடித்து கடைசியில் நான் நினச்ச மாதிரி இங்கே வந்து நின்றுட்டான். ஆனால் நான் இதிலே நிறைய காசு விட்டுட்டேன், பணம் விட்டேன். என்ன காரணம்னா மாற்றி குழப்பி கொண்டு போனதுனால. சரி இங்கே வந்து நிட்டானோனையும் எனக்கு ஒரு இது என்னன்னா, இதோட கடைசியாக எண்டுக்கு வந்துட்டான், இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். அப்படிங்கிறப்ப ஃபுல்லாக இறங்கினதுனால திரும்ப ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அடுத்த நாளைக்கு உள்ளது வெள்ளிக்கிழமை நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்கு உள்ளதை பை பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா இவ்வளோ தூரம் ஃபுல்லாக இறங்கிட்டான். அப்படிங்கிறப்ப அடுத்தது மேலே தான் போகணும். ஏன்னா முழுசாக இறங்கினான்னா ஏறி தான் ஆகணும், அதே மாதிரி ஃபுல்லாக டாப்பில் போனாலும் இறங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, ஒரு இது இருக்குது ஸ்ட்ராட்டஜி. அந்த இதில் என்ன பண்ணேன், அந்த 4000 லாஸ் ஆனானையும் இங்கே வாங்கி வச்சுட்டு நாளைக்கு ரிகவர் பண்ணிடுவோம், இங்கே ஓப்பன் பண்ணுவான்னு நினச்சேன். பார்த்தா என் நேரத்துக்கு இங்கே ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே ஓப்பன் பண்ணி அடிச்சு கீழே வந்துட்டேன். அதில் 1488 ரூபா 82 ரூபா லாஸ். வியாழக்கிழமை 4000 போச்சு, வெள்ளிக்கிழமை 1482 போயிடுச்சு. 5000 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி 7000 ரூபா கொண்டு வந்தாலும் இந்த 2 நாளில் தவறான முடிவுனால 782 ரூபாவில் வந்து நிற்கிது. இதுதான் பிரச்சனை. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு நாள் லாஸ் ஆகிட்டோம்னா போயிடணும். அடுத்த நாள் வாங்கி வச்சுட்டு நம்ம அதை இது பண்ணிடுவோம், பேக்கப் பண்ணிடுவோம்னு நினச்சோம்னா அடுத்த நாள் லாஸ் ஆச்சுன்னா ரொம்ப லாஸ் தான். இது ஒரு விஷயம். இன்னொன்று
நிறையா ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல என்ன கன்ஃபியூஷன் பண்ணி விட்டு என்ன நிறையா ட்ரேட் எடுக்க விட்டாங்க. நிறையா ட்ரேட் எடுக்கக்கூடாது. லாஸோ ப்ராஃபிட்டோ ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருக்கணும். இங்கே தான் வரணும்னு இருக்கிற எனக்கு தோணுச்சுங்கிறப்ப இப்போ மேலே ஏறி இருந்தாலும் பேசாமல் இருந்துருக்கணும். நான் பேசாமல் இருந்துட்டா எனக்கு இது லாஸ் ஆகிருக்காது. அதே மாதிரி இது வந்து அடிச்சு மேலே வந்துகிட்டு இருக்காங்கிறப்ப இது உடஞ்சிச்சுன்னா ஒரு லெவலுக்கு வரும், கீழே வரும். அதையும் நான் கண்டுக்கல, நான் மேலே வந்துட்டேன். அதனால தான் இந்த 4000 ரூபா லாஸு தேவையில்லாமல் அடுத்த நாளுக்கு வாங்கி வச்சதுனால அது ஒரு 1450 ரூபா லாஸு. என்ன 4000 ப்ளஸ் 1450. அதனால் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மெட்டீரியல் ட்ரேடிங் இன்னும் கேர்ஃபுல்லாக செய்யணும். அதே மாதிரி நான் எடுத்து அன்னைக்கு வந்து அவங்க ஒரு 1400 லாபத்தில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தேவையில்லாமல் நான் மேலே போகுது அது இதுன்னு சொல்லி மாட்டி தான் திரும்ப எனக்கு லாஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு லாபம் வந்துச்சு, 1400 லாபம் இருந்துச்சு. அது இல்லாமல் ஒரு 2000 இந்த வாட்டி உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி மாட்டிட்டு தான் அதுவும் 1800 அடுத்து வந்துச்சு. அதனால 2000 காட்டுவோம்னு சொல்லி பண்ணி கடைசியில் மாட்டி லாஸ்ட்டில் 4000 வச்சோம். லாஸ்ட்டில் போயிட்டேன். 1800 ரூபா லாபம் வந்ததை 4000 வச்சோம். லாஸ்ட்டில் கொண்டு போயிட்டேன். காரணம் இந்த சுத்தல் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அதே மாதிரி டூட்டியும் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் ஓவர் கன்ஃபியூஷன் மாற்றி போட்டு அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அடிச்சு இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் தான் காலி பண்ணி நம்மளை காலி பண்ணுறாங்க. இது ஒரு விஷயம். இன்றைக்கி அவ்வளோதான். அப்புறம் என்ன ஸ்டாக்கு எடுக்கலாம், நீங்கள் வாங்குறாந்தா ஆப்ஷன்லாம் வேணாம் அப்படின்னு எடுக்கிறாந்தா நான் 2 இது வச்சுருக்கேன். என்னோட கிரிட்டீரியாவில் பார்த்தோம்னா எந்த ஸ்டாக் வாங்கலாம், எந்த ஸ்டாக்கு ரைஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நான் வந்து சில ஃபார்முலாலாம் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்துச்சுன்னா பயங்கரமாக பீக்கில் போகும். இதெல்லாம் ஃபார்முலாஸு போட்டு வச்சதெல்லாம் நம்ம ஃபார்முலாஸ் போட்டு வச்சது எப்படின்னா டெய்லி இஎம்ஐ க்ளோஸ் 4 கிராஸ்ட் ஓவரு இந்த மாதிரியெல்லாம் கிரிட்டீரியாவில் ஏதாவது ஸ்டாக் இருக்கா அப்படின்னு ரன் ஸ்கேன் பண்ணால் இந்த மாதிரி கிரிட்டீரியாவில் நாளைக்கு எந்த ஸ்டாக் எடுக்கலாம், அதாவது திங்கக்கிழமை என்ன ஸ்டாக் எடுக்கலாம்னா அந்த இன்னும் நான் போட்ட கிரிட்டீரியாலலாம் இந்த ஸ்டாக்கும் இல்லை இப்போதைக்கு. அதனால் அதை எதுவும் இல்லை. அப்புறம் இன்னும் ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ்னு ஒன்று வச்சுருக்கேன். அது பார்த்தோம்னா ஸ்ட்ராங் ஸ்டாக் என்னென்ன ஸ்ட்ராங்காக இருக்குது, இதெல்லாம் நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கும் ஃபார்முலா தான். ஸ்ட்ராங்காக என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னா ஒரு 10-15 தமிழ்நாடு டெலிகம்யூனிகேஷன் லிமிட்டெடு, காயத்ரி ஹைவேஸு, என்டிபிசி கிரீன் எனர்ஜி லிமிட்டெடு, அதே மாதிரி ஆனந்த் ராஜ் குளோபல், ஏசிஎம்இ சோலார் கோல்ட், இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வாங்க உங்களுக்கு ஏறிடும். இதெல்லாம் 4.99% ஏறி இருக்குது, 4.55% ஏறி இருக்குது, 3.64, 3.14, 2.89 இதெல்லாம் நல்லா ஸ்டாக்கு ஏறின ஸ்டாக்கு. அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அவ்வளோதான் இன்னைக்கு எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். நாளைக்கு திரும்ப 5000 போட்டு திரும்ப ஆரம்பிச்சு நான் திங்கக்கிழமையிலேருந்து வேறு ரூட்டு வேறு ஸ்டாக் இருக்கிறது வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே பாய். இன்னைக்கு முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.